வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம ஆக்டர் ஜீவா ரவி சாரை வந்து பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அதோட கண்டினியூவேஷன் தாங்க பார்க்க போகிறோம். நிஜமாலுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு சினி ஃபீல்டு ஆக்டரை வந்து பார்த்துருந்தோம். ஆனால் அவங்க பேசுகிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹம்பிளாக, எந்த ஒரு கெத்துமே இல்லாமல் நார்மலான ஒரு பர்சனாக சூப்பராக பேசியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மீடியாக்காக பேசணும், மற்றவங்களுக்காக பேசணும் அப்படின்றது இல்லாமல் அவங்க மனசில் இருக்கிறது வந்து பேசியிருந்தாங்க. ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்ச கொஞ்ச நேரத்தில் என்னால் கிளம்ப வேண்டியதாக போச்சுங்க. அது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஒரு எமர்ஜென்சினால் கிளம்பியாச்சு. என்ன எமர்ஜென்சி அப்படின்ட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். நிறைய பேர்கிட்ட பேசணும்னு இருந்தேங்க, ஆனால் என்னால் பேச முடியல. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸான நாங்கள் வந்து கொஷின்ஸ் எல்லாம் நிறைய கேட்டிருந்தோங்க. அதில் ஒரு சில கொஷின்ஸ் வந்துட்டு நான் சொல்கிறேன். விஜய் சார் வந்துட்டு அரசியலுக்கு வரதை பற்றி சாரோட வியூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அஜித் சாரை பற்றி அவங்களோட மெமரிஸ், விஜயகாந்த் சார் எப்படி, அதுக்கப்புறம் அவங்களோட லவ் ஸ்டோரி, லவ் லைஃப், மேரேஜ் லைஃப் அப்படி சொல்லிட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாமே கேட்டிருந்தோம். அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனல் முதல்ல பார்க்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். சினிமாவை நம்பி வர்ற யங்ஸ்டர்ஸ்க்கு உங்களோட கருத்து என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புகிறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சினிமா அப்படின்றது ஒரு தொழில். ஓகே, அதில் வந்து ஹீரோக்கு, ஸ்டார்ஸுக்கு, ஹீரோயின்ஸ்க்குலாம் ப்ராப்ளம் கிடையாது. ஒரு படத்தில் அவங்களுக்கு 2 கோடி 3 கோடி 7 கோடி வாங்கி அவங்க செட்டில் ஆகிடுவாங்க. அப்கமிங் ஆர்டிஸ்ட், கேரக்டர் ஆர்டிஸ்ட் வரவங்களுக்கும் செக்யூரிட்டி கிடையாது. எந்த ஒரு ஜாபுக்கும் செக்யூரிட்டி இருக்குது, சினிமாவுக்கு மட்டும் செக்யூரிட்டி கிடையாது. ஏன்னா இந்த மாதம் இவ்வளோ சம்பளம் வரும்னு சொல்ல முடியாது, அடுத்த மாதம் இவ்வளோ சம்பளம் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்கள்ட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, ஊர்லேருந்து நிறைய பேர் வந்து இங்கே சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க சென்னையில். நான் கண் முன்னாடி பார்த்துருக்கேன். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் 3 நாள் சாப்பிடாம அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, சர்வைவல்க்குன்னு ஒன்று வச்சுங்க. சினிமா கம்ப்ளீட்டாக சினிமா தான் வந்து நின்றீங்கன்னா மாட்டிப்பாங்க. ஸோ ப்ளீஸ், நீங்கள் இது ஆடியன்ஸ் பார்த்தா கூட சொல்கிறேன், ஊர்லேருந்து வரவங்களுக்கும் சரி, இங்கே இருக்கிறவங்களுக்கும் சரி, உங்கள் கையில் ஏதாவது வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சினிமாவை தேடுங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸையும் நீங்கள் நோக்கடிக்காது. எல்லா பேரண்ட்ஸாலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது மாதம் உனக்கு ரூம் ரெண்டோ சாப்பாடு கொடுக்குறதுக்கு. ஸோ ஏதாவது ஒரு கையில் சர்வைவலுக்கு வச்சுட்டு நீங்கள் சினிமா தேடி சினிமாவில் செட்டில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை விடலாம். எதுவுமே நம்ம பிளாங்காக வந்து நிற்கிறது வந்து வேணாம். அதே மாதிரி நீங்கள் பணம் கொடுங்க, இந்த படத்தில் நீங்கள் நடிங்கன்னு சொல்கிற கூட்டம் நிறையா. அது வந்து டெஃபினட்டாக பணம் கொடுத்து நடிக்கணும்னு சொன்னாவே அது போகஸ். அது டெஃபினட்டாக அவங்க படமும் எடுக்க மாட்டாங்க, நீங்கள் நடிக்கவும் மாட்டீங்க. ஸோ ஜென்யூனான கம்பெனிஸ் இருக்குது, அதை தேடி போகணும். அதான் சொல்கிறேன், அதை தேடி நம்ம மக்கள் போகணும். ஏன்னா எல்லாம் இப்போ சினிமா மாறிடுச்சு சார், டோட்டலாக கார்பரேட் மாதிரி ஆயிடுச்சு. எல்லா இடத்துலையுமே வந்து சீட்டிங் சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தர் 2 பேர் பண்ணுற தப்பு தான் எல்லா மொத்த சினிமாவுக்கும் கெட்ட பேர் வருது. ஸோ நல்ல கொஸ்டின் இருக்குது. அவேர்னஸ் வந்து என்னென்னா, எதுவுமே விட்டுட்டு நீங்கள் வராதிங்க. ஃபுல்லாக கையில் நீங்கள் அட்லீஸ்ட் ஏதாவது வச்சுட்டு சென்னையில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டே நீங்கள் சினிமா சான்ஸ் சேரலாம், இல்லை டேரக்டர் சான்ஸ் சேரலாம். பட் சினிமாவை நம்பி நீங்கள் வந்து சினிமா உங்களை கையே விடாது. ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு டோர் ஓப்பன் ஆகும். ஃபேமிலியில் எல்லாரும் சினிமாவில் இருந்ததுனால நீங்களும் இந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணிங்களான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக வந்து தாத்தா ப்ரொடியூசராக இருக்காரு, தம்பி வந்து கமல் சார் இருக்காரு, இன்னொரு தம்பி நடிக்கிறான்றதுக்காக நம்ம சினிமாவில் வந்துட முடியாது. நம்ம என்ன பண்ணால் அதுதான் வச்சு சினிமா நம்ம வர முடியும். சினிமான்னு வந்து இன்னொரு காதல் எனக்கு உள்ள வந்துச்சு. உண்மையாக சினிமாவை காதலிச்சோம், உண்மையாக பேஷன். சினிமாவை யார் லவ் பண்ணுறாங்களோ டெஃபினட்டாக சினிமா அவங்களுக்கு திருப்பி வரும். பேஷன் தான் சார். டைம் பாஸ்க்கு சினிமா வரும், ரொம்ப நாள் நிற்க முடியாது. they won't stand. ஸோ இதுதான் ஆன்சர். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா? கனெக்ட் ஆகியிருக்கா ஏதாவது படம் நீங்கள் நடிச்சதில்ல? ஜீவா வந்து டெஃபினட்டாக கனெக்ட் ஆச்சுமா. ஜீவா வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா, லைஃப் டைம் கோச். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். என் ஒருவர் அது கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட படம்னால 3 அவர் டேரக்டர் என்ன பண்ணுவார்னா, நீங்களே என்ன டைலாக். அப்போ என்ன பண்ணாங்க, விஷ்ணு, சூரி, நான் லக்ஷ்மண். சூரிக்கு கிரிக்கெட் தெரியாது. டேரக்டர் கிட்ட, சார் நீங்கள் சூரியை கோச் பண்ணுறீங்களா? கோச்சா சார், எப்படி சார்? 3 days கூட்டு போய் அவருக்கு போனால் ராமகிருஷ்ணன், சென்னையில் ராமகிருஷ்ணன் கிரவுண்ட் இருக்கு, அங்கே கூட்டு போய் தான் சூரியை நான் கோச் பண்ணேன். அவருக்கு அப்ளமெண்ட் கார்டுனா எனக்கு தெரியாது. அது என்ன சார் இது அப்படின்னாரு. தண்ணி குடிக்கிறதே சார், உயிரை காப்பாற்றுற விஷயம் சார். சரி, அப்புறம் பேடு எல்லாமே சொன்னோம். அப்புறம் ஒரு 3 days அவர் கிராஸ் பண்ணிட்டார். எனக்கு அதான் பெரிய ஆச்சரியம்னா, அவர் சொல்ல ஆரம்பித்தார் எல்லா பேரையும். பேட்டை பிடிக்க தெரியாது அவருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இந்த காப்பி புக்ஸ் தெரியணும் கிரிக்கெட்டில், அந்த மாதிரி பேட்டெலாம் பிடிச்சி படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஒருவர் வந்து அவர் நான் தான் கோச் பண்ணேன். கொடுத்துட்டேன், கை மட்டும் இப்படி வாங்கிடுச்சு. சரி வெயிட்டிங், கை சரி பாரதராஜா படம் மாதிரி இந்த கை மட்டும் அப்படி வர மாதிரி வரல. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த இப்படி ஒரு கை வந்துச்சு. அந்த கையில் அதே பேப்பர், அதில் வந்து ஐ லவ் யூ. ஸோ அதுதான் என்னோட லைஃபோட ஸ்டார்டிங் ஜேர்னி அப்படின்னு. ஆனால் அந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பிரேக் ஆகிற மாதிரி லவ் இல்லை, பெருமைக்கு சொல்ல 8 years லவ் பண்ணேன். என் நகம் கூட அவங்க மேலே பட்டதில்லை. சண்டெல்லாம் போட்டிருக்கீங்களா? லவ் பண்ணும்போது சண்டெல்லாம் போட்டிருக்கீங்களா? மேக்கப்லாம் இருக்கா? சண்டை நிறைய போட்டிருக்கோம். ஏன்னா அவங்க ஒய்ஃப் இப்போ வந்து ஓகே இருக்காங்க, அப்போ கொஞ்சம் ராதிகா மாதிரி இருப்பாங்க. ஸோ நிறைய பசங்க பின்னாடி சுற்றுவாங்க.
ஸோ நம்ம எப்படி மெட்ராஸில் தான் நம்ம வருவோம், மெட்ராஸ் வந்து கலர் கலராக பேண்ட்டு, அப்போவே ராமராஜ் கலர் ஷர்ட்டு பேண்ட் எல்லாம் போட்டு வரும். பசங்களை வெறுப்பாவடி என்னன்னா நம்ம ரேட் அடிக்கும் போது உள்ளே வந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. நிறைய ஜெலசினஸ், பொசசிவ்னஸ் எல்லாமே இருக்கும். பட் அதுவும் ஹெல்த்தி. அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம என்ன அனுபவிச்சிருக்கோம் அவங்களுக்கு தெரியும், அவங்க என்ன அனுபவிச்சிருக்கான்னு நம்மளுக்கு தெரியும் எண்ட் ஆஃப் த டே. ஸோ அப்படி ஆரம்பிச்சு லவ் பண்ணி இன்னைக்கு அவங்க தான் போய். இப்போ நீங்க சினிமாவில் நடிக்கும்போது அவங்களுக்கு உங்க மேல பொசசிவ் வந்திருக்காங்க? சினிமா நடிக்கும்போது வராது, நான் நடிப்புன்னு தெரிஞ்சிடும். என்னைக்காவது ஒரு செட்டுக்கு வரும்போது நான் யாராவது லேடி ஆர்டிஸ்ட்டை பேசிட்டு அப்போ வரும். நிறைய நடந்திருக்கு. ஏன்னா எனக்கு லேடி ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல, அது என் லக்கா இல்லை பிளஸிங்காக தெரியல, நம்ம கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க இஷ்டம் சொல்லிடுறேன். வார்த்தை சொல்றோம் சார், அதை வச்சு உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னு பாருங்க. ஒண்ணுமே வரல, என்ன பண்றது? இல்ல வரும். ஏன்னா உங்க வாயிலிருந்து வந்ததுதான் அந்த வார்த்தையா. நீங்க பனிஷ்மெண்ட் ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். பனிஷ்மெண்ட் வந்து இவரு கொடுப்பாரு சார். அவர்தான் சார், அவர் வாத்தியார். வைஃப் நம்பர் வாங்கியோ உட்கார்ந்தே பனிஷ்மெண்ட். அவர் உட்கார்ந்திருக்கிறதே பனிஷ்மெண்ட். ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிச்சுன்னா, ஸோ நான் இது எத்தனை பேர் தெரியும்னு தெரியல. இந்த சக்கரை தண்ணி அப்படின்னா உங்களுக்கு என்ன நான் உங்களுக்கான சக்கரை தண்ணி. சக்கரை தண்ணி எனக்கு கொடுத்ததா? பேசிருக்கோம். வாத்தியாரோட ரொம்ப பெரிய ஃபேன். உங்களுக்கு ஆக்சுவலி தாத்தா பெரிய ப்ரொடியூசர் அந்த டைம் சார், எல்லாருக்கும் சொல்லுதான். அப்போது நிறைய எம்ஜிஆர் படங்கள், சிவாஜி படங்கள் தாத்தா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்த டைம். அவங்களுக்கு ஒரு பேரம் பிறக்கிறான். தாத்தா பெரிய முருகர் பக்தர், தமிழ்நாட்டில் அத்தனை முருகன் கோயிலே அர்ச்சனை நடக்குது. அப்போது வந்து தாத்தா ப்ரொடியூஸ் பண்ண படம் சந்திரோதயம், எம்ஜிஆர் சார் படம். ஸோ என்ன விசேஷம் கேட்குறாரு எம்ஜிஆர். தாத்தா சொல்கிறேன் எனக்கு பேரை பிறந்திருக்காங்க. அப்புறம் எதுக்கு ஷூட்டிங் பண்ணுறீங்க, கேன்சல் பண்ணுங்கன்ட்டு நேராக ஹாஸ்பிட்டல் வராங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு சங்கில் அந்த சக்கரை தண்ணி கொடுத்தது எம்ஜி ராமச்சந்திரன் புரட்சித்தலைவர். ரெண்டாவது வந்து பண்டிரி பாயம்மா, அவங்க வந்து அடுத்த சங்கில் அவங்க கொடுத்தாங்க. மேபி சினிமாக்கான பிளஸிங்காக எடுத்துக்கலாம், இல்லை ஒரு பெரிய தலைவர், ஒரு பெரிய நம்ம ரசிக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அதை கொடுக்குறாரு அப்படின்றது. தேங்க்யூ ஃபார் த விஷயம். தேங்க்யூ. இந்த क्वेश्चनல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க சார். அது வந்து பிரவுன் தாவணி, அது உங்களுக்கு பிரவுன் தாவணி சொல்லிட்டீங்க. அது அப்புறம் வந்து கபில் தேவ், அது ஆல்மோஸ்ட் கேட்டாங்க. கபில் தேவ் கோச் சொல்லிட்டேன். கோச் சொல்லிட்டீங்க. 1:30 மணி சார். 1:30 மணி திருப்பதி சொல்றேன். அது இவங்க கேட்கறது வந்து எனக்கு கல்யாணம் ஆன விஷயம். யாருக்குமே அந்த மாதிரி கல்யாணம் நடக்கூடாதுன்னு வேண்டியது. ஏன்னா ஒய்ஃப் வந்து வீட்டை விட்டு துரத்துட்டாங்க. ஏன்னா அது அக்ரஹாரம் ஐயர்னு சொன்னா நீ போச்சு அவங்க கூடிய போச்சு திறந்து விட்டாங்க. ஆனால் அது ஒரு தருணம் வந்து அவங்க எல்லாருமே வந்தாங்க. சரி நாளைக்கே அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு வேலை வந்து ரொம்ப இல்லை, ஒரு 500 ரூபா சம்பளம். அப்போ 500 rupees இருக்கும் மேக்ஸிமம். பட் என்ன வேலை செய்யணும்னு எனக்கே தெரியாது. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எனக்கு சித்தப்பா அமைச்சார், நான் வேலை செய்யறேன். மாதம் 500 ரூபா கொடுப்பாரு. இவ்வளோதான். திடீர்னு நாளைக்கு ஒரு கல்யாணம் எடுத்தாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு ரெண்டு பேர் பெரிய ஹெல்ப் பண்ணது வந்து ராதாரவி அண்ணன். நீங்கள் சொல்லணும், ராதாரவி அண்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ராம்நாராயணன், மறைஞ்ச ராம்நாராயணன் சார், அவங்க கார் பிளைவுட் அதில் தான் போகிறோம் திருப்பதிக்கு. கரெக்டாக மணி 1:30 உள்ளே நுழையிறோம். ஜருகட்டின்றான். தாலி கட்டணும். அப்புறம் தள்ளு பண்ணா தாலி கட்டணும் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முடிச்சு போடுறேன். தள்ளி விடுற முடிச்சு இறுக்கி ஒய்ஃப் இருப்பி அப்போ ஆரம்பமே இப்படி இருக்கு. 1:30 மணிக்கு தாலி கட்டுறோம். அவளுக்கு இருக்குது, நான் லைஃப் நல்லா தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஒன்றும் இல்லை. 2வது முடிச்சும் போடுறேன். 2வது முடிச்சு 3வது டக்குன்னு வெளியே பார்த்தா உச்சி வெயில் 1:30 மணிக்கு திருப்பதி கோயிலில் நாங்கள் ஒரு 20 பேர் தான் இருக்கோம். என்னடா இப்படி நடக்குது, கண்ணில் தண்ணி வந்து. என்னோட பேர் வந்து செய்யுது. நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், செய்து வியூ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னோட கேள்வி எப்படின்னா, இப்போ நம்ம யூடியூப்பில் சோசியல் மீடியாவில் வர்றாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு உங்களுடைய கொஞ்சம் அட்வைஸ் அதாவது எப்படின்னா சோசியல் மீடியாவில் வரும்போது எல்லாருமே அவமானத்தை தான் சந்திச்சுட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு சந்திக்கிறது அவமானம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க? முயற்சி வந்து எதில் எடுத்தாலுமே வந்து பாராட்டணும் சார் ஃபஸ்ட்டு. ஸோ அவமானங்கள் வரதான் செய்யும். யாருக்கு தான் அவமானங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ரோட்டில் போகிறத கேட்டால் சார் நானாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் சார். ஏன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சினிமாக்காரன் தான் கஷ்டப்படுறது கிடையாது சார். எல்லா துறையிலுமே கஷ்டம் இருக்குது. ஸோ அங்கே வரணும்னு நினைக்கிறாங்க. முயற்சியே பெரிய விஷயம் சார். ஆட்டோமேட்டிக் அதை கொண்டு வந்துடும். பட் சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் ஒரு யூடியூபராக வரணும் நான் சொல்கிறோம். அது வந்து அதிக தடுங்கல் வரும். ஏன்னா யூடியூப் ஆரம்பிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆமாம். ஏன்னா இப்போ எங்கள் இண்டஸ்ட்ரியில் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது சார், ப்ரொடியூசர் வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் இன்வெஸ்ட் பண்ணி டேரக்டர் உயிரை கொடுத்து நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க. ஒரே நிமிஷத்தை படத்தை காலி பண்ணுவாங்க. படம் நல்லா இல்லை, முடிஞ்சு போச்சா. அதே மாதிரி தான் வந்து இந்த யூடியூப்பில் வந்து இப்போ நான் வந்து வெளியில் போயிட்டு ஒரு வீடியோ எடுக்கணும்னு வச்சுக்கோங்க.
ஒரு 15 மினிட் நம்ம வீடியோ எடுக்கிறோம்னாக்கா அது பார்ட்டாக எடுத்து அதை நைட்டில் வந்து எடிட் பண்ணி அதுக்கு தம்ப்நெயில் ரெடி பண்ணி அதை கொண்டு போயிட்டு ஆடியன்ஸ்க்கு எடுத்து அவங்க நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதில் நல்ல கமெண்ட் வரும் கெட்ட கமெண்ட் வரும் நிறையா பேர் அது இதுதான். ஸோ அதுதான் வந்து கேட்டேன் சார். ரொம்ப தேங்க்யூ சார். நல்ல கேள்வி சார். நீங்கள் கமெண்ட் பற்றி கவலைப்படாது சார். நீங்கள் செய்கிற வேலையை செஞ்சுட்டே இருங்க, அதுக்கு அங்கீகாரம் ஷூராக கிடைக்கும். நான் அனுபவிச்சிருக்கேன். யார் சார் இப்போ வந்து நீங்கள் நல்லா இருக்கணும் சூப்பராக பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னா உண்மையே கிடையாது. யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்கள் நண்பர்கள்னு உங்கள் 4 பேர் இருப்பாங்க, அவங்க சொல்லுவோம் நீ பண்ணு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. மற்றவங்க சொல்கிறது காதில் போட்டுக்காது. உங்களுக்காக நீங்கள் வாழுங்க சார். அதை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னாக்கா, இப்போ ஒரு பேட் கமாண்ட் வருதுனாக்கா அந்த இடத்துல அந்த பேட் கமாண்ட் வந்து நம்ம வந்து மேலே தான் கொண்டு போகிறோம், கீழே கொண்டு வரோம். ஏன்னா அந்த அதுதான் சார். ரொம்ப வெற்றிக்கு படி நடக்கும் சார். தேங்க்யூ. ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் சொன்னீங்க விடாமுயற்சி பண்ணியிருக்கீங்க. அஜித் சார்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச குட் மெமரிஸ் ஷேர் பண்ண முடியுமா ஷூட்டிங் டைமில்? அவரை பற்றி சொல்லணுமா இல்லை மெமரிஸ் சொல்லணும்? இப்போ நடந்த ஷூட்டிங்கில் உங்களுக்கு நான் ஒரு மெமரிஸாக அவர்கிட்ட ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக பழகும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பேசிக்காக வந்து அஜித் சார் வந்து நல்ல ஹியூமன் பீயிங், வெரி சிம்பிள் மேன். ரொம்ப சிம்பிள். நான் வந்து எனக்கு வந்து அவ்வளோ கோடி ரூபா பிஸ்னஸ் இருக்குது அதெல்லாம் கிடையாது. அவர் ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன, லைட் ஆஃபீஸர்ஸ், லைட் மேன். அவங்க லைட் கரெக்டாக பண்ணால் தான் நம்ம மூஞ்சில் அழகு தெரியும். ஸோ அவங்க கிட்டேருந்து ஆரம்பித்து எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லுவாங்க, எல்லார்ட்டையும் நல்லா பேசுவாங்க. அவரே டீ போட்டு கொடுப்பாரு, அவரே வந்து என்ன சொல்ற பிரியாணி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பேசிக்காக வந்து நான் அந்த செட்டில் இருந்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கல. மிலன் சார் இறந்து போயிட்டார், ஆர்ட் டைரக்டர் மிலன் சார். அவர் எக்ஸ்பயர் ஆனார். அஜித் சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அஜித் சார் உடஞ்சி போனாங்க. அவங்க பிரேக்கான ஒரு தருணம் அது. நம்ம போய் யாருமே அந்த இடத்துல போய் நின்று பேசலாம் முடியாது. அண்ட் சாண்ட் ஸ்டார்ம் அடிக்கடி வரும் அசர்பைஜான் ஷூட்டிங் ஸ்பாட். ஸோ நிறைய சாண்ட் ஸ்டார்ம், நிறைய பிரேக்ஸ் வரதுனால ஃபுல் வந்து என்னோட டைம் அவரோட ஸ்பெண்ட் பண்ண அவரும் அந்த இதில் இல்லை. பட் பேசிக்காக நான் பார்த்த அஜித் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் அஜித் சாரோட ஒர்க் பண்ணல அப்படின்னு ஒரு குறை இருந்துகிட்டே இருந்துச்சு. விஜய் சாரோட ஒர்க் பண்ணிட்டோம். பட் பேசிக்காக வந்து அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா உள்ள ஒரு செட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறோம் மார்னிங் ஷூட்டிங் அப்படின்னா நம்ம மூடு நல்லா இருக்கணும். நம்ம மூடு மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, சுற்றி இருக்கவங்க மூடும் நல்லா இருக்கணும். ஏன்டா வந்து இந்த படத்தில் நடிச்சோன்ற மாதிரி ஃபீலிங் வராமல் ஆஹா நம்ம ஷூட்டிங் போகிறோன்ற சந்தோஷம் அதான் அஜித் சார் கொடுப்பாரு. தட் இஸ் அஜித் சார். ஓகே சார். இன்னொரு கொஸ்டின் சார், சினிமாவில் வந்து நீங்கள் வந்து ஃபாதர் கேரக்டராக வந்துட்டு இருக்கீங்களே, இப்போ நீங்கள் வந்து உங்களால் நான் வந்து இந்த கேரக்டர் பண்ணுவேன், ஏன் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் அது எங்கே இருக்கீங்க? கண்டிப்பாக என்னங்க நடிகனுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, சினிமான்றது ஒரு பெரிய கடல் ஓஷன்லாம் தாண்டினது. நீங்கள் வந்து நம்ம நடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லக்கூடாது. நடிப்பு டெய்லி வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டே தான். எல்கேஜி ஸ்டூடெண்ட்டாக போனால் தான் நம்ம சினிமா நிற்க முடியும். ஸோ என்ன கொஷின் கேட்டிருந்தேன் அப்படின்னா, எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் லைஃப்பில் டவுனாக நீங்கள் ஃபீல் பண்ணுறப்போ எதை நினச்சி நீங்கள் வந்து மோட்டிவேட் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அதுக்கு சார் சொன்ன ரிப்ளை கேட்கலாம். இது கடந்து போகும், இது பெர்மனன்ட் கிடையாது, இது கடந்து போகும் அப்படின்னா. ஸோ அந்த மோட்டிவேஷன் வேர்டு வந்து நான் ஆக்சுவலாக சரி நம்மளுக்காக ஆறுதலுக்காக சொல்கிறாங்க. பட் அது வந்து ஆக்சுவலி பாசிட்டிவாக நடக்கும். அது நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். டவுன் அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ராங்காக சொன்னால் டவுன்ன்றது என் லைஃப்பில் கிடையாது. நிறைய டவுன் பார்த்தோம். ஒரு நிறைய டவுன் பார்த்தவனுக்கு வந்து அடுத்தது வர டவுன் எல்லாம் ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக இருக்கும். நான் நம்புறது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஒன்று இருக்குது. நம்மளுக்குள்ளேயே என்ன சொல்லணும், இந்த இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது, இந்த சுச்சுவேஷன் நாளைக்கு இருக்காது. ஸோ இது கிராஸ் பண்ணி நம்ம வந்துடலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த முயற்சி தான். ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது. அது ஆக்சுவலி நான் எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், வெக்கப்படல, பெருமை தான் சொல்கிறேன். ஒய்ஃப் கிட்டே தான் எடுத்துக்கிறேன். நான் நிறைய சண்டைலாம் போடுவோம். பட் அவரோட பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங், பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பான். நாளைக்கு விஜய் சார் அரசியலுக்கு வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. மோரோவர் டெஃபினட்டாக நான் விஜய் சார் வரதை ரொம்ப வெல்கம் பண்ணுறேன். அரசியலுக்கு இவங்க தான் வரணுன்றது எதுவுமே கிடையாது. யார் மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக அரசியலுக்கு வரலாம். இப்போ விஜய் சாரே வந்து அவர் வந்து யூஸ்வலாக இருக்கிற தலைவர் மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக மக்கள் வந்து அவர் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ பட் வெல்கம், வரவங்களை நம்ம வேணானே சொல்லக்கூடாது, யார் வேணால் வரட்டும். ஸோ எனக்கு வந்து எம்ஜிஆர் சார், ஜெயலலிதா அம்மா, கலைஞர் இவங்களுக்கு அப்புறம் நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய தலைவர் வந்து விஜயகாந்த் சார். இன்னைக்கு அவர் இல்லை, பட் இருந்தாலும் நான் அவரோட ஒரு படம் நடிச்சிருக்கேன். அந்த படம் வெளியே வரல. ஐ திங்க் இட்ஸ் லாஸ்ட் கடைசி படம் விஜயகாந்த், தமிழன் என்று சொல், அதுதான் லாஸ்ட் படம். இன்ட்ரோடு ஆஃப் படம் எடுத்துட்டாங்க, பாதி படம். அதுக்கான முயற்சி இப்போ பண்ணிட்டு இருக்கிறதுனால விஜய் பிரபாகரன் ப்ரொடக்ஷன் நான் பண்ணுறேன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது நடந்துருச்சுன்னா ரொம்ப பெரிய விஷயம். நான் இன்ட்ரோல் வரைக்கும் விஜயகாந்த் சார் வருவார், இன்ட்ரோலுக்கு அப்புறம் அவர் சன் வருவாங்க. ஸோ குமரி கண்டம், கிராக்கடைல் ஃபைட் இதெல்லாம் இருக்கும். அதில் நான் ஹோம் மினிஸ்டராக பண்ணேன். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி விட்டு தாண்டி போகிற ஒரே நிமிஷம் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன்.
விஜயகாந்த் சார்கிட்ட நான் பேசின ஒரு விஷயம் என்னன்னா டைலாக்கு, சார் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன், உங்களுக்கு என்ன உதவி வேணா கேளுங்க அப்படின்னு டைலாக் இருந்துச்சு. நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் எல்லாரும் நீங்கள் உதவி பண்ணுறீங்க, உங்ககிட்ட போய் நான் அந்த டைலாக் பேசல உடம்புல பூசுது சார், பரவாயில்ல நடிப்பு தானே நீங்கள் பேசுங்க அப்படின்னா. வெரி ஸ்வீட் ஹியூமன் பீயிங். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அவர் சிஎம் ஆயிருக்கும் ஆக்சுவலாக பார்த்தா. பட் விஜயகாந்த் சார் வழியில் விஜய் சார் வந்தார்னா மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா மக்கள் நலன் மட்டும்தான். வேஷ்டியை மடிச்சு கட்டி ஒரு பிரச்சனை இறங்குற ஒரு விஜயகாந்த் சார். நீங்கள் சிவாஜி சார் ஒரு டெத்திலே பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பிரவேசம் விஜய் சார் கொடுத்தாருன்னா we will support. தேங்க்யூ ஸோ மச் சார். கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வேற மாதிரி போகணும்னு நினச்சி கேட்டேன். இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அன்பு படிஞ்சு ஓடுன்னு சொல்கிற மாதிரி ஸ்டேஜ்லேருந்து பாருங்கள் அப்படியே வெளியே வரைக்கும் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணுவோம். அண்ட் நேற்று சொன்னது தான், நேற்று காலையில் சொன்னது தான். ஸோ ஐம் கோயிங் டு டேக் லாட் ஆஃப் எனர்ஜி, லாட் ஆஃப் யூத்னஸ். இன்னும் எங்காயும் ஒரு 5 வருஷம் எங்காயும் நான் வீட்டுக்கு போகிறேன். போகும்போது ஒய்ஃப் கேட்பாங்க ரொம்ப இளமையாக வரே அப்படின்னா. இதுதான் காரணம். ஸோ மச் ஆஃப் லவ் அண்ட் தேங்க்யூ ஆல். எல்லா ஃபேஸஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து எந்த யாருக்கும் முகசொலிக்கல. என்னடா வந்து ஸ்டேஜில் உட்காந்து 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க, அப்படி வரல. ஸோ தேங்க்யூ, லவ் யூ ஆல், விஷ் யூ all good luck in all your endeavors. God bless. Thanks. Thank you. அண்ட் சாரோட பையன் பொண்ணு இங்கே இருக்காங்க. அவங்க தான் விவிஐபிஸ். ஆக்சுவலாக எனக்கு நேற்று வந்து வந்தார், சைலண்டாக போயிட்டார், பேசாமே போயிட்டார். அண்ட் என்னோட சாதிக் சார் சொல்லி கூப்பிட்டு வந்தாரா இல்லை வந்து இயல்பே அப்படி தானே தெரியல. Really thanks, Sadiq. Please, all of you. I am feeling very, please. All the answers. I should say thank you. Yes, thank you so much for all the team over here. எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. சாருக்கு மொமெண்டம் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டு இருந்தோம். சந்தோஷமாக இருந்தது ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறப்போ. நம்ம இவங்களெல்லாம் நேரில் பார்ப்போமான்னு இருந்தது போய் இப்போ அவங்களோட ஃபோட்டோஸே எடுத்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க டின்னருக்கு. ஸோ எல்லாருமே சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நான் பாதியில் சாப்பிட்டுட்டு இருக்கப்பே வீட்டில் இருந்து ஒரு கால் வந்துருச்சுங்க. அச்சு பாப்பா அழுகிறா, தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டைம் வந்து நியர்பை 11 o'clock கிட்ட ஆயிடுச்சு. பாப்பா வந்துட்டு நான் இல்லாத தூங்கவே மாட்டாங்க. எனக்கான அந்த ஒரு டவுட் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. சரி ஓகே, மெட்ரோவில் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு கேப் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பதறி அடித்து வந்தேன்னா, அம்மா பத்திரமா வந்துட்டியா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா. ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். என்னை பார்த்ததும் செம்ம ஜாலியாக வந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்படி ஒரு சந்தோஷம் அவளுக்கு. அடுத்த தடவை என்னையும் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்து கூட்டு போன்னு வேற சொல்லிட்டாங்க மேடம். என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறா நீங்களே பாருங்க. அம்மா குத்து டான்ஸ் போட்டு என்ஜாய் பண்ணா. பாட்டில் என்ன மாதிரி ஸ்டெப்பு மூவ்ஸ் எல்லாம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அவளும் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவளுக்கு டான்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் செம்ம ஜாலியாகிட்டாங்க மேடம். 1 மணி வரைக்கும் யாருக்குமே தூக்கமே வரலங்க. நாங்கள் எல்லோரும் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். விசாகன் குட்டி மட்டும் நல்லா தூங்கிட்டான். அச்சோ டான்ஸ் ஆட, நானும் அவரும் நடந்த கதையெல்லாம் பேச அப்படியே ஒரே ஜாலியாக போச்சு. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.